ஸோ இப்போ வந்து நம்ம இன்டகிரேஷன் லிமிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்ல இருக்கு. இசட் வேரிஸ் ஃப்ரம் -∞ to +∞. ஆனால் இதை வச்சு இன்டகிரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான வேலை. நம்ம இன்ஃபினிட்டிலாம் வச்சு இன்டகிரேட் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் இஜெட்டில் இருக்கிறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீட்டாக்கு மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரையாங்கிள், இதை தான் நான் அகைன் இந்த சைடு உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த P1 பாயிண்ட், ஆர்ஜின், P2 பாயிண்ட், இது மூணையும் கவர் பண்ணி வர ட்ரையாங்கிளை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் அது. இஸ் 0 அந்த பீன்ற பாயிண்ட், இது அந்த இஜெட் ஆக்சஸ்ல இருக்கனால இசட்னு வச்சிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து R. இந்த இடத்துல நான் டீட்டான்ற பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா tan டீட்டா கண்டுபிடிக்கிறேன். tan டீட்டான்றது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இதோட ஆப்போசிட் சைடுனா இது, இந்த ஆங்கிளோட அட்ஜசன்ட் சைடுனா அதை ஒட்டி இருக்க இந்த சைடு, இதை ஹைப்போடெனஸ்னு சொல்லுவோம். ஸோ இஜெட் பை R தான் tan டீட்டா. இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இஜெட்ல இருக்கிறத இன் டர்ம்ஸ் ஆஃப் டீட்டாக்கு மாற்ற போறேன். அப்போ இஜெட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா R tan டீட்டா. அப்போ எனக்கு dz தேவை இல்லையா, அதனால dz கண்டுபிடிக்கிறேன். ஸோ dz கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா dz is equal to tan டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant ஸ்கொயர் டீட்டா, அகெயின் இந்த டீட்டா பண்ணும்போது d டீட்டா கிடைக்கும். சரிங்களா? அப்போ இசட்டும் கண்டுபிடிச்சாச்சு, அதுல இருந்து dz கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லிமிட்டேஷனும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஜெட்ல இருக்க லிமிட்டேஷனை நம்ம எதுக்கு மாற்றணும், டீட்டாவுக்கு மாற்றணும். அப்போ இசட் வந்து -∞ இருக்கும்போது இந்த இடத்துல -∞ போடுங்க. அப்போ டீட்டா எனக்கு என்ன கிடைக்கும், டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப், இந்த டேர்ன் இந்த பக்கம் வந்துடும், டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் -∞ வேல்யூ -π/2. அதே மாதிரி இசட்டுக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு டீட்டா என்ன கிடைக்கும், டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் +∞ π/2, அதுதான் அதோட வேல்யூ. அப்போ எனக்கு லிமிட் எப்படி மாறப்போகுது, -π/2லேருந்து +π/2 வரைக்கும் லிமிட் அப்படின்னு மாற்ற போகிறோம். இந்த இடத்துல dzக்கு பதில் R secant ஸ்கொயர் டீட்டா d டீட்டான்னு போட போகிறேன். ஸோ dzன்னு இருந்தது, இப்போ என்னவா மாறப்போகுதுன்னா d டீட்டாவுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டீட்டால மாறப்போகுது. பாருங்க, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு E vector is equal to -π/2 to +π/2. லிமிட்டேஷன் வந்து dz இருந்ததை நான் இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல ஆக்சுவலாக dz நீங்கள் போடக்கூடாது, dzக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை தான் போடணும். R secant ஸ்கொயர் டீட்டா d டீட்டா. எந்த இடத்துல எல்லாம் z வருதோ அந்த இடத்துல R tan டீட்டானும், dz வர்ற இடத்துல R secant ஸ்கொயர் டீட்டா d டீட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். உள்ள சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ R ஸ்கொயர்டை நான் இந்த இடத்துல இருந்து வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா R ஸ்கொயர் பவர் 3/2 ஆக்சுவலா. அப்போ R ஸ்கொயர் பவர் 3/2னா இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா R கியூப் தான் வெளியே வரும். சரிங்களா? அந்த இதுல இருந்து வரப்ப பாருங்க R கியூப். சரிங்களா? இதுல இருந்து R ஸ்கொயர் வெளியே எடுக்கிறேன், ஆனா மொத்தமா சேர்த்து 3/2 இருக்கும், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1 + tan ஸ்கொயர் டீட்டா தான் அப்ப உள்ள இருக்கும். இந்த R ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்தாச்சுன்னா 1 + tan ஸ்கொயர் டீட்டாவை நான் secant ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? R ஸ்கொயர் secant ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் 3/2. அப்ப 2 கேன்சல் ஆயிட்டு கியூப் அந்த இடத்துக்கு வந்துடும். R கியூப் secant கியூப் டீட்டா. அப்ப மேல இருக்க R ஸ்கொயரும் கீழே இருக்க கியூபும் கேன்சல் ஆகும்போது கீழே ஒரு R கிடைக்கும். மேல இருக்க secant ஸ்கொயர் டீட்டா கீழே secant கியூப் டீட்டா கேன்சல் ஆகும்போது கீழே ஒரு secant டீட்டா கிடைக்கும். அதை தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ 1/R 1 / secant டீட்டாவை how can we write cos டீட்டா அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ cos டீட்டாவை போட்டாச்சு. இந்த இடத்துல d டீட்டா ay வெக்டார்னு இருக்கு. இதுல எது வேரியபிள், எது d டீட்டா, d-யோட எது சேர்ந்து இருக்கோ அதான் வேரியபிள். சரிங்களா? அப்ப d டீட்டா, டீட்டா தான் வேரியபிள், டீட்டா தான் இந்த ஆங்கிள் இருந்து இந்த ஆங்கிளுக்கு வேரி ஆகுது. சரிங்களா? அதை தவிர எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். டீட்டா டேர்ம்ஸ் தவிர ரிமைனிங் எல்லாத்தையுமே நீங்க வெளியே எடுத்துடலாம். அப்ப ரோயல் இங்க காஸ் டீட்டா வருது, டீட்டா டேர்ம் வெளியே எடுக்கக்கூடாது. ரோயல் ஏவை வெக்டார் 4πε0r. அதை தவிர எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. காஸ் டீட்டாவை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு சைன் டீட்டா கிடைக்கும். லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டாச்சு. sin 90 வேல்யூ 1, sin -19 பார்த்தோம்னா -1 கிடைக்கும். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், அப்போ இங்கே 1 இங்கே 1 2 ஆயிரும். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரோயல் ஏஒய் வெக்டார் டிவைடட் பை 2πε0r. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட யூனிட் வோல்ட் பர் மீட்டர். இதை போட்டிங்க அப்படின்னா பாருங்க என்ன விஷயம் சொல்லியிருக்கேன்னு தெரியுதுல. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2, இது ரெண்டே கேன்சல் பண்ணும்போது இங்கே 4 கேன்சல் ஆகிட்டு 2 கிடைக்கும். ஃபைனலாக E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரோயல் ஏஒய் டிவைடட் பை 2πε0r அப்படின்னு கிடைக்கும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஃபார் இன்ஃபைனிட் லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர். சரிங்களா? இது செகண்ட் யூனிட்ல இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
இதோட யூனிட் வந்து வோல்ட் பர் மீட்டர். சரிங்களா? இதான் வந்து ஒரு 16 மார்க் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிவர்சிட்டி கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை dear students. Once again we will meet with another video. Thank you.